டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பிறப்பு பிறந்த தேதி ஏப்ரல் 14, 1891. பிறந்த இடம் மத்திய பிரதேச மாநிலம் மோவ். தற்போது அம்பேத்கர் நகர் என்று இது அழைக்கப்படுகிறது. பெற்றோர் ராம்ஜி மாலோஜி சக்பால், தந்தை; பீமாபாய் சக்பால், தாய். ஆரம்ப கல்வி சதாரா மற்றும் மும்பையில் உள்ள பள்ளிகளில் பயின்றார். பள்ளியில் படிக்கும்போதே சாதி பாகுபாடுகளை அனுபவித்தார். உயர்கல்வி இந்தியா எல்பின்ஸ்டன் கல்லூரி, மும்பை. 1912ஆம் ஆண்டு மும்பை எல்பின்ஸ்டன் கல்லூரியில் அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரம் ஆகிய பாடங்களில் இளங்கலை பட்டம் பெற்றார். பரோடா மன்னர் சயாஜி ராவ் கெய்க்வாட்டின் உதவித்தொகை பெற்று இக்கல்லூரியில் பயின்றார். உயர்கல்வி வெளிநாடு கொலம்பியா பல்கலைக்கழகம், நியூயார்க், அமெரிக்கா. 1913ஆம் ஆண்டு பரோடா மன்னரின் உதவித்தொகையுடன் அமெரிக்கா சென்றார். 1915இல் எம்.ஏ. பட்டம் பெற்றார். இவரது ஆய்வுக் கட்டுரை ஏன்ஷியன்ட் இண்டியன் காமர்ஸ். 1916இல் பி.எச்.டி. பட்டம் பெற்றார். இவரது ஆய்வுக் கட்டுரை த எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்சியல் ஃபைனான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ், லண்டன், இங்கிலாந்து. 1916இல் லண்டன் சென்றார். அங்கு டி.எஸ்சி. டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டத்திற்காக படித்தார். இவரது ஆய்வுக் கட்டுரை த ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். கிரேஸ் இன், லண்டன். சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்றார். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவிற்கு தலைமை தாங்கினார். பட்டியலின மக்களுக்கென பகிஷ்கிருத ஹித்காரிணி சபா என்ற ஒன்றை தொடங்கி தீண்டாமை ஒழிய போராடினார். சமூக சமத்துவமின்மையை ஒழிப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் ஒரு அரசியல் தலைவர், சிறந்த சட்ட நிபுணர், பௌத்த ஆர்வலர், தத்துவவாதி, மானுடவியலாளர், வரலாற்று அறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், பொருளாதார நிபுணர் மற்றும் பத்திரிகை ஆசிரியர். பாரத ரத்னா டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்தியாவில் சமூக சமத்துவமின்மையை ஒழிப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அறிஞர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் ஒரு உன்னத தலைவர் ஆவார். அவர் வரலாற்று ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகளை வழங்குகின்ற ஒரு நாடாக ஒரு சமத்துவமிக்க இந்தியாவை நிறுவினார். இந்திய அரசியலமைப்பின் கட்டமைப்பாளரான இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சராவார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தீண்டாமை ஒழிப்புக்காக தொடங்கிய முக்கியமான கழகம் பகிஷ்கிருத ஹித்காரிணி சபா. தொடங்கப்பட்ட ஆண்டு 1924 ஜூலை 20. நோக்கம் கற்பித்தல், அணிதிரட்டுதல், ஒழுங்கமைத்தல், எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்ற தாரக மந்திரத்துடன் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி, சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக போராடுவது. செயல்பாடுகள் இந்த அமைப்பின் மூலம் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே கல்வியறிவை மேம்படுத்தவும், அவர்களுக்குள்ளேயே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், சமூக நீதிக்காக போராடவும் வழிவகுத்தார். 1920 மூக் நாயக் வாய் பேசாதவர்களின் தலைவர் என்ற மராத்தி வாராந்திர பத்திரிகையை தொடங்கினார். இது தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்தது. 1924 ஜூலை 20 பகிஷ்கிருத ஹித்காரிணி சபா என்ற அமைப்பை தொடங்கினார். கற்பித்தல், அணிதிரட்டுதல், ஒழுங்கமைத்தல், எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்ற முழக்கத்துடன் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். 1927 மார்ச் 20 மகாராஷ்டிராவின் மகத் நகரில் சவுதார் குளத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணீர் எடுக்க விதிக்கப்பட்ட தடையை உடைக்கும் மகத் சத்தியாகிரகம் போராட்டத்தை நடத்தினார். இது சமூக சமத்துவத்திற்கான ஒரு முக்கிய போராட்டமாக அமைந்தது. 1927 டிசம்பர் பகிஷ்கிருத பாரத் என்ற மராத்தி ஒருவார பத்திரிகையை தொடங்கினார்.
1930 முதல் 1932 லண்டனில் நடைபெற்ற 3 வட்டமேசை மாநாடுகளிலும் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு அவர்களுக்கான உரிமைக்காக வலுவாக வாதிட்டார். 1932 செப்டம்பர் 24 மகாத்மா காந்தியுடன் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி வழங்குவதற்கு பதிலாக பொது தொகுதிகளில் இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதி செய்தது. 1935 பம்பாயில் அரசு சட்ட கல்லூரியின் முதல்வராக நியமிக்கப்பட்டார். 1936 ஆகஸ்ட் 15 சுதந்திர தொழிலாளர் கட்சி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக பாடுபட்டார். 1942 ஜூலை வைஸ்ராய் நிர்வாக சபையில் தொழிலாளர் நலத்துறை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1947 ஆகஸ்ட் 29 இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பதவியேற்றார். 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்ற பெருமை கிடைத்தது. 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான ஆதரவாளர்களுடன் பௌத்த மதத்தை தழுவினார். 1956 டிசம்பர் 6 காலமானார். 1990 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது. மறைவுக்கு பின் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் 1956 ஆண்டு டிசம்பர் 6 அன்று புதுதில்லியில் உள்ள தனது இல்லத்தில் காலமானார். அவரது மரணத்திற்கான முக்கிய காரணம் நீரிழிவு நோய் டயாபெட்டிஸ். 1948 ஆண்டு முதல் அவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். உடல்நல குறைபாடு காரணமாக 1954 சில காலம் படுக்கையில் இருந்தார். மேலும் 1955 ஆண்டு அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. புத்தரும் அவரது தம்மமும் த புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா என்ற தனது கடைசி நூலை எழுதி முடித்த 3 நாட்களுக்கு பிறகு அவர் தூக்கத்திலேயே காலமானார். அவரது மறைவு தினம் இந்தியாவில் மகாபரிநிர்வான் திவாஸ் ஆக அனுசரிக்கப்படுகிறது. அவரது வாழ்க்கை முழுவதும் கல்வி, சமத்துவம், சமூக நீதி ஆகியவற்றுக்காக போராடினார். இந்திய சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக பாடுபட்டதில் அவரது பங்கு ஈடு இணையற்றது.